வணக்கம் ஆனந்த்ராஜ் சார், எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஆனா என் மனசு வந்து இன்னைக்கு ம். ஒரு 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 கட்டுப்படுத்த முடியாத ஒரு சோகத்துல இருந்துட்டு இருக்கேம்மா நானு. கண்டிப்பா. என் குடும்பத்துல ஒருத்தர் தவறவிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். நான் பலமுறை பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன். எனக்கு விஜயகாந்த் சார் அண்ணன் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. ம். ஒரு உடன் பிறந்த சகோதரரை எப்படி வந்து என் குடும்பத்துல ஒருத்தர் தவறுனா எப்படி நான் வருத்தப்படுவேனோ அதே வருத்தம், அதே அதே சோகம் இப்ப எனக்கும் இருக்கு. எஸ். என்னை நம்மை விட வந்து அவங்க வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து அஹ் அஹ் நம்மை விட அவருக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க. அவங்க அவங்க அவருடைய 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 மனைவி, அவங்க அண்ணி ஆகட்டும், அவருடைய குழந்தைகள் ஆகட்டும், அவங்க குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை, என் வருத்தத்தை, அந்த நல்ல உள்ளத்தை ஆண்டவன் பக்கத்துல வச்சு பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணத்தை மட்டும் எனக்கு ஆண்டவன் கொடுத்திருக்காமா எனக்கு. எஸ் சார். நீங்க கடைசியா அவரோட பேசின நினைவு ஏதாவது இருக்கா சார்? என்ன சொன்னீங்க? அவரு என்ன சொன்னாரு ஏதாச்சு? கடைசியா பேசுனது எனக்கு வந்து இப்போ 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 அவரு பே- அவரு இப்ப சந்திக்க முடியாத ஒரு நிலைமை வந்தது இல்லம்மா. ஆமா. உடல்நிலை சரியில்லாம ரொம்ப நாளா அப்படியே இருக்காங்கல்ல. ஆமா. சோ அதுல இருந்து நான் பார்க்கல. பட் ஒரு கட்சி ரீதியா நம்ம வந்து அவரை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சூழல் எனக்கு வந்துச்சு எனக்கு. ம். நான் ஒரு 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 நல்ல சோல்ஜரா இருந்து ஒரு என்னுடைய லீடருக்கு நான் ஒரு நல்ல சோல்ஜரா தான் நான் இருந்தேன். அந்த கடமையை செய்யும்போது அது அது வந்து அது என்ன சொல்றது, அது அது பாரபட்சம் பார்க்காம பண்ணித்தானே ஆகணும் நம்ம. அது கட்சி ரீதியா இருக்கும்போது ஆமா. ஒரு கட்சி தலைவரா அவரை பார்க்கறது வேற, ஒரு நடிகரா அவரை பார்க்கறது வேற இல்லைங்களா? ம். அவருடைய கட்சியில அவரால் வளர்க்கப்பட்டவங்களே வந்து வேற ஒரு கட்சிக்கு மாறும்போது அவருடைய மனநிலை என்னவா இருந்திருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. ம். அவருடைய அவருடைய ஒரு நடிகரா இருக்கும்போது அவருடைய நட்பு வட்டாரத்தை பார்த்து, நட்பு வட்டாரம் இப்படி இருக்கு அப்படின்னு வந்து அத ஆதங்கப்பட்ட நடிகர்ல நானும் ஒருத்தனா இருப்பேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் சோ. வந்து அப்படி ஒரு நட்பு வட்டாரத்தை வச்சுக்குவாரு. அவர் வந்து நட்பு வட்டாரம் அவருக்கு மட்டும் ஏன் இப்படி கிடைக்குது அப்படின்னு கேட்டா, ம். அதுக்கு ஒரே காரணம் அவர் அறிவை பயன்படுத்த விட அன்பை பயன்படுத்தினாரு. எஸ். சோ அதனால வந்து அவர் அன்பா இருந்ததால அவரோட நிறைய பேர் நட்பா இருந்தாங்க. இது அறிவு சம்மந்த இப்ப சில நடிகர் இருக்காங்க. அறிவு இருந்தா நமக்கு அறிவாளிகளா இருந்தா நம்ம கூட வச்சுக்கலாம். அறிவில்லாதவர்களை ஒதுக்கி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நடிகர்கள் இருக்காங்க. ம். அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவரு. அன்பு மட்டுமே குடுத்து அவங்கள அன்பு ரீதியா கூட வச்சுக்கிறதுன்றது ஒரு நல்ல நட்பு வட்டாரம் இல்லைங்களா? சோ அதனால அது அப்படி இருந்த நண்பர்கள பார்க்கும்போது அவரு வந்து நட்புக்கு அவ்வளவு மரியாதை குடுத்தாரு. அவரு ஆரம்ப காலகட்டத்துல அவரோட மதுரையில இருந்து பாலிய நண்பர்களா வந்தவங்க, அ ராவுத்தர் ஆகட்டும், அ சுந்தரராஜன் ஆகட்டும், ரவி ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்து அ கூட இருந்து அவரோட கூட அ பாலிய பாலிய நண்பர்கள். அவங்களோட தான் சென்னைக்கு வந்தாரு. ம். இவருடைய வாழ்க்கையோட முன்னேற்றத்துல அவங்கள பாத்துக்கிறதுல இவரும் ம். ரொம்ப அன்பா இருந்தாங்கன்னு தான் சொல்ல முடியும். இருந்தாலும் இப்படி ஒரு நல்ல நல்ல உள்ளம் படைத்த ஒரு நல்ல மனிதரை வந்து ஆண்டவர் இது இன்னைக்கு நடந்திருக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நடந்திருக்கலாமேன்னு தோணுச்சு எனக்கு. ஆமா. சோ அதனால வந்து அஹ், அஹ், இந்த இந்த சோகத்துல நானும் பங்கெடுத்துக்கிறேம்மா. எனக்கு எனக்கு என்ன ஆறுதல் படுத்தவே நிறைய வார்த்தைகள் தேவைப்படுது. நான் எப்படி அந்த குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கும் தெரியாம இருக்கு. ஆமா. So, அதனால ஹம், 82ல இருந்து ம். 82ல இருந்து நான் அவர் கூட இருக்கேம்மா. அவரு அவர் பக்கத்துல இருந்து பார்த்தேன்னு தான் சொல்லணும். என்ன அவருக்கும் அவரை எனக்கும் நல்ல பரிச்சயம். ம். அவர் வந்து ஒரு பேம்பு சேர்ல, ஒரு அந்த மூங்கில்ல பின்னப்பட்ட ஒரு சேர்ல உட்கார்ந்து தான் ஷேவ் பண்ணுவாரு. ஆமா. மிக சாதாரண எளிய மனிதரா வாழ்ந்ததுல அவரும் ஒருத்தர் வைங்களேன். அதனால ஆமா. அதனால ரொம்ப அஹ், அவர் பக்கத்துல இருந்து, இன்னும் சொல்ல போனா அவர் நடிகருக்கு அப்பாற்பட்டு அவருக்கு நெகம் வெட்டி விடுற ஒரு அன்பெல்லாம் எங்களுக்கு இருந்தது. இப்ப ரீசன்ட் டேஸ்ல நான் ஆமா. பேரரசு படம் பண்ணும்போது ஓகே. நெகம் வெட்டி விட்டுருக்கேன் அவருக்கு. ஓ! அது நெகம் வெட்டும்போது என்னன்னா, நம்மளே வெட்டிட்டாதான் நமக்கு வலி தெரியும்னு சொல்லுவாங்க. ம். இன்னொருத்தங்க வெட்டும்போது நம்மளோட வலி அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? ம். அந்த வலிய உணர்ந்து நான் நெகத்த வெட்டுவேன். அப்ப அவரு புரிஞ்சுக்குவாரு. பாருங்க ஆனந்தராஜ் கரெக்ட்டா பிரஸ் பண்ணும்போது என்ன கேட்டு கரெக்ட்டா வெட்டுது பாரு அப்படின்னு சொல்லுவாரு அவங்களுடைய அசிஸ்டன்ட்ஸ்க்கெல்லாம். ஆமா. சோ அந்த பாக்கியெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறதுக்கு நினைவுல வச்சுட்டு அப்படியே இருக்க வேண்டியதுதான். ஆமா. மறைவு என்பது உடலுக்கு தானே தவிர அவருடைய அவருடைய ஆன்மாவுக்கு இல்லைங்க. ஆன்மா நம்ம கூடவே இருக்கும் அப்படின்னு தான் நம்ம வந்து ஒரு பெருசா நம்ம நினைக்கிறோம். உண்மையை சொல்ல போனா அவருக்கு பிறந்த அவருக்கு அவருக்கு பிறந்த முதல் குழந்தை வந்து இது விடுதலை புலி பிரபாகர். இது வரைக்கும் நான் அதை யார்கிட்டயும் சொல்லவே இல்லை. ஓ! விடுதலை புலிகள் மேல அன்பு வச்ச நிறைய நடிகர்கள் இருக்காங்க.
அந்த அந்த விடுதலை புலிக்காக அந்த 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 விடுதலைக்காக போராடிய தலைவர் பிரபாகரனுடைய ம். சார்பா அவருடைய பெரிய குழந்தைக்கு பிரபாகரன் பேர் வச்சாரு அவரு. அதெல்லாம் வந்து ஒரு 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 பெருமைக்குரிய மனிதரா தான் வாழ்ந்தாரு. அதுல ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் கிடையாது. ஆமா. அதனால அஹ், அந்த நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரரை ஆண்டவன் பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. கண்டிப்பா. என்னுடைய வேண்டுதல் அது ஒன்னாதான் இருக்கு. கண்டிப்பா. உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரி விஜயகாந்த் சாரோட அப்படின்னா, இது நிச்சயமா நான் சொல்லியே ஆகணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க சார்? நிறைய இருக்குமா. என் குடும்பத்துல என் தாயார் சமைச்ச சாப்பாடு அவர் சாப்பிட்டிருக்காரு. ஓ! அதுக்காக யூசுவலா வெயிட் பண்ணுவாரு. கேப்டன் சார் தான் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு அனுப்புவாரு அப்படின்னு ஆமா, அப்கோர்ஸ் அவரு சாப்பாடு கொடுப்பாரு எல்லாருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என் தாயார் இன்னைக்கு வராங்க, நாளைக்கு வராங்க, காலையில வராங்க அப்படின்னா சமைச்சு கொண்டு வருவாங்க. ஆனந்தராஜ் வீட்டுல இருந்து சாப்பாடு வரும்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெயிட் பண்ணுவாரு. ம். என் தாயார் சமைச்சு கொடுத்து சமைச்ச சாப்பாடை நாங்கெல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டுருக்கோம். அந்த அந்த பெருமைக்குரிய அந்த ஒரு 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 அந்த பெருமைக்குரிய விஷயத்தை எனக்கு கொடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும் அவரு. ஆமா. கண்டிப்பா. அவரோட அந்த வாய்ஸா இருக்கட்டும், இல்ல அவர் நெறைய விஷயங்களுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு. அது எவ்ளோ சார் மிஸ் பண்ணுவோம் நம்ம? நடிகரா இருந்தாலும் சரி, இல்ல கட்சி நல்ல தலைவரா. விஷயங்க. நாங்க வந்து ஒரு கட்சி தலைவர், அவர் கட்சிக்கு தலைவராகும்போது தான் அவரை விட்டு கொஞ்சம் விலகி நிக்க வேண்டிய ம். ஒரு 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 சூழலுக்கு நான் வந்தேனே தவிர, மற்றபடி நடிகரா இருக்கும்போது அவருக்கும் எனக்கும் நடந்த நிறைய நிறைய நினைவுகள் இருக்குமா. ஆமா. நான் 84ல நான் வந்து ஒரு 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 பிலிம் ஸ்டூடெண்டா இருக்கும்போது ம். நிறைய அதாவது டிஎஃப்டின்னு போடுறதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தவரே அவர்தான். ஒரு ஒரு திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு வந்து இந்த ம். பிலிம் பை பிலிம் ஸ்டூடெண்ட் போடுற வாய்ப்பை கொடுத்தது அவர்தான் வாங்கல. அது எல்லாருக்கும் தெரியும். அதுல நானும் ஒருத்தனா இருந்தேன். ஒரு வந்து ஒரு நடிக்கிறதுக்காக ஒருத்தர் படிக்கிறாருன்னு ராவுத்தர் அந்த 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 பிலிம்ஸ்ல ராவுத்தர் பிலிம்ஸ்ன்னு சொல்லுவாங்க முன்னாடி. ம். அப்ப நான் வரும்போது அந்த அந்த பிலிம்ஸ் ஆரம்பிக்கல. அது அந்த அந்த ராஜாபாதர் ஸ்ட்ரீட்ல தான் அவருடைய அவர் 14ல இருப்பார். நான் 13ல தங்கியிருந்தேன் அந்த ஓகே. ஹோட்டல்ல. ஸோ அதுல இருந்து நல்ல நட்பு எங்களுக்குள்ள இருக்கு. நல்ல பரிச்சயம் இருக்கு. புலன் விசாரணை 100வது நாள் எனக்கு ம். நல்ல நினைவு இருக்கு. 100வது நாள் போஸ்டர்ஸ் வந்து ஒரு பக்கம் ஃபுல் போஸ்டர் வருது ஒரு ஒரு பேப்பர்ல. ஒரு பக்கம் வந்து அவருடைய திருமண அழைப்பிதழ் வருது. தம்க மைதானம் மதுரையில அவருடைய திருமணம் நடக்குது. அதுல ம். நான் போய் கலந்துக்கிட்டு அங்க இருந்து முடிச்சிட்டு வந்துட்டு ம். எல்லாமே அவருடைய முதல் குழந்தை பிறந்தது வந்து நாங்க வந்து மிஸ்டர் மனோபாலாவுடைய படம் அவர் டைரக்ட் பண்ண படம் 3 எழுத்தில் என் மூச்சிருக்குன்னு ஒரு படம். ஆமா. அவர் எனக்கு இட்ட ஒரு அன்பு கட்டளை என்னன்னா, திரும்ப நீ வில்லன் பண்றத நான் ஹீரோ வில்லன் பண்ணி திரும்ப ஹீரோ ஆயிட்டேன். மாநகர காலுக்கு அப்புறம் அவர் தான் என்ன ஹீரோ ஆக்கி விடுறாரு. ஆமா. திரும்ப நான் வில்லனா பண்ணும்போது என்கிட்ட சொன்ன அவரு கொடுத்த ஒரு வேண்டுகோள் என்னன்னா, திரும்ப வில்லன் பண்ணும்போது என் கூட தான் பண்ணணும் ஆனந்தராஜ் அப்படின்னாரு. அத நான் நான் அத 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 நிறைவேத்தி வச்சேன். ராஜதுரைன்னு ஒரு படத்துல வந்து விஜயோட தகப்பனார் எஸ்.சி. சந்திரசேகர் அவர் டைரக்ட் பண்ண படத்துல ம். ராஜதுரையின் படத்துல மீண்டும் வில்லனாகவே டைட்டில் போட்டிருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த பாக்கியம் வந்து என்ன சொல்றது? நிறைய நினைவுகள் இருக்குமா, நிறைய இருக்கு. அஹ் அதெல்லாம் பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவங்க குடும்பத்தார் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க குடும்பத்தாருக்கு என்னுடைய ம். என்னுடைய என்னுடைய என்ன சொல்றது மனதின் அடித்தளத்துல இருந்து இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அவங்களுக்கு நான். எஸ் சார். எஸ். தேங்க் யூ சோ மச் சார். கண்டிப்பா எல்லாருமே நன்றி அவர மிஸ் பண்ணுவோம். ஹி இஸ் வித் அஸ் அப்படின்றத நம்பி நம்ம வாழ்க்கைய கடந்து போவோம் அப்படின்றது தான் எங்களோட விஷ். ஸோ தேங்க் நன்றி. யூ சார். அவர் இருப்பாருமா, நம்மளோட தான் இருப்பாரு. ம். அவர் உடல் மட்டும்தான் இன்னைக்கு மறைஞ்சிருக்கே தவிர அவருடைய ஆன்மா இன்னும் நம்மளோட தான் இருக்கும். அது படங்களாவோ அது வந்து நல்ல விஷயமாவோ வெளியே வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். தேங்க்யூ, தேங்க்யூமா, தேங்க் யூ. தேங்க்யூ. தேங்க் யூ.